வாரம் போட்ட கீரை தோட்டம் பாருங்க, முளைச்சிருக்கா. தண்டங்கீரை சிவப்பாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஒரு வாரம் இல்லை மழை பெஞ்சிருக்கு, நல்லா ரெடி முளைச்சிருக்கு பாருங்க. இது வந்து தண்டங்கீரை முளைச்சிருக்கு. அதில் பாருங்க, சிறுகீரை கொஞ்சம் வேகமாக முளைச்சிருச்சு பாருங்க. சிறுகீரை வந்து முளைச்சிருச்சு. அந்த பக்கம் வந்து என்ன போட்டேன், தக்காளி நட்டிருக்கேன். அதுவும் தெளிவாயிடுச்சு. மிளகாய் கண்டு தக்காளி நட்டு விட்ருக்கேன். இதில் வந்து சிவப்பார் விதை இருந்துச்சு. முள்ளங்கி முளைச்சிருச்சு பாருங்க. அந்த பக்கம் பாருங்கள், மல்லி முளைச்சிருக்கா. மல்லி முளைச்சிருக்கு பாருங்க. இது சரி, இது முள்ளங்கி. மல்லி போட்டிருக்காங்க. மல்லி முளைக்கலை, இன்றைக்கி முளைச்சிருக்கும். மல்லியை நட்டேன். மிளகாய் பாருங்கள், மிளகாய் அங்கேயும் நட்டேன். மிளகாய் கண்டு தெளிச்சியாக இருக்குது. கொஞ்சம் இன்னைக்கு களை எடுக்கணும். நல்லா தக்காளி நடுவில் தக்காளி நட்டது இருக்குது. கீரை பாருங்கள் அழகா. அடுத்த நாளில் வந்து வாரம் போடுறேன் பாருங்கள், எப்படி பெருசாகிறதுன்னு. விதை நிறைய உண்டிட்டோம் போலங்க. இங்கே பாருங்கள், இதை முள்ளங்கி விதை நிறைய ஆச்சு. தக்காளி இவ்வளோ பெரிய இடத்த விவசாயத்தை வச்சுக்கிட்டு பார்க்க முடிய தக்காளி மிளகாய் நடாமல் இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு இடத்துல போட்டு நட்டுட்ருக்கோம். நாங்களாக பண்ணோம், பசங்களை வச்சு போனோம் சனிக்கிழமை. நல்லா தெளிச்சு அது மிளகாய் காண்டு நல்ல களை எடுத்துட்டு, அடுத்த வாரம் நல்ல களை எடுத்துட்டு கையிலே புல்லை பிடிங்கலாம். அழகாக இருக்கும். காமிக்கிறேன். வாரம் வீடியோ டெவலப் பண்ண நம்ம தோட்டத்தை. தண்ணி ஊற்றிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. ஒரு வேப்ப மரம் 4 பார் மட்டும் போட்டிருக்கோம் சும்மா. இப்போ தான் சின்ன வயசில் விவசாயம் பார்த்தது. இப்போ கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். மிளகா இது வந்து சிறுகீரை. இதில் வந்து சப்பா தெரிய வரணும். தண்டங்கீரை நிறைய விதைய போட்டுவிட்டோம். அடுத்த வாரம் கீரை வந்துடும். சூப்பர். நல்லா சுற்றி வலையை கட்டி கோழிகளி வராமல் இருக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் மனன். தேங்க்ஸ். தோட்டம் ஃபஸ்ட் வீக்கு தோட்டம் இது. தேங்க்ஸ்.